தாயினும் மேலாய் என் மேலன்பு வைத்தவர் நீரே. ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. தாயினும் மேலாய் என் மேலன்பு வைத்தவர் நீரே. ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவர் நல்லவர். இந்த பிப்ரவரி மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும். ஒவ்வொரு மாதத்தின் துவக்க நாளான இந்த நாளிலும் நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் வீட்டிலிருந்து துவங்குவது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கும். அல்லேலூயா. தேவ சமூகத்திலிருந்து இந்த மாதத்தை நாம் துவங்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதமுள்ள நாளாய் தேவனை கர்த்தர் நமக்கு அவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படியானால் இந்த 2ஆம் மாதமாகிய பிப்ரவரி மாதத்திற்கான வேத வசனங்களை அடியேன் தியானிக்க காத்திருந்த போது தேவன் நமக்கும் சபை மக்களுக்கும் கொடுத்திருக்கிற வேத வசனத்தை இந்த நாளில் நம்ம வாக்குத்தத்தமான வேத வசனமாக நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அருமையான வார்த்தையை நம்ம கேட்டோம். இந்த வார்த்தையின் ஆழத்தை கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். தேவனை கர்த்தர் ஒன்றை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அதுதான் இந்த வார்த்தையினுடைய உட்கருத்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் மறந்தாலும் அப்படின்னா, அவர்கள் அப்படின்னா பன்மையில் அது எழுதப்படுகிறது. நம்ம இன்றைக்கு விசுவாசிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் தனித்தனியாக உங்கள் குடும்பங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. யார் உங்களை மறந்தாலும் கர்த்தர் ஒருபோதும் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம்? ஹல்லேலூயா. நம்மை மறக்காத ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. உங்களை மறக்காத ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. உண்மையாகவே யாருமே சொல்ல முடியாத இந்த வார்த்தையை தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். காரணம் உண்டு. ஏன் அவர் சொல்வதற்கு காரணம் உண்டு என்று சொன்னால், உலகமே எல்லாருமே மறந்து போகிற ஒரு காலத்தில் போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஒன்றை நம்ம நினைக்கும் போது இன்னொன்று நம்ம என்ன பண்ணுறோம்? மறக்கிறோம் இல்லையா? அதிகமான ஒரு வேலை வரும்போது மற்றது எல்லாவற்றையும் மறக்கிறோம். வேலையில் போனாக்கா குடும்பத்தை மறக்கிறோம் இல்லையா? குடும்பத்தை பார்க்கும்போது வேலையை மறக்கிறோம் இல்லையா? அப்படியானால் நம்முடைய இந்த உலகத்தின் வாழ்க்கையே எல்லாருமே எல்லாவற்றையும் நினைவில் வைத்து கொள்ள முடியாத சூழ்நிலை, எல்லாமே மறந்து போகலாம். ஆனால் நம் தேவன் மாத்திரம்தான் நம்மை ஒருபோதும் ஒரு நாளும் மறவாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் பாருங்க, வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏன் அவரால் மறக்க முடியாது அப்படின்னாக்கா 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அவரால் மறக்க முடியாதுனாக்கா, நம்ம பார்க்குறதுல நம்ம மறந்துடும். அப்படியே உள்ளங்கையில் நம்ம இருக்கிறதுனால மறக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் தம்முடைய உள்ளங்கைகளில் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் கூட கர்த்தர் என்ன பண்ணாராம்? அவர் வரைந்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா.
எப்போதுமே அவர் என்ன பண்ணாராம், பார்க்குறாராம். நம்ம கூட ஒரு வேளை அவரை பார்ப்பதில் குறைவு இருக்கலாம், தேடுகிறதுல குறைவு இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் மாத்திரமே எப்போதும் அவருடைய உள்ளங்கையில் வைத்து அவரை நம்மை பார்க்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். யார் மறந்தாலும் தேவன் ஒருபோதும் தம்முடைய கரத்தில் இருக்கிற ஜனங்களை ஒருபோதும் அவர் மறவாமல் அவர் நினைக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை அவர் மறவாதபடியினால அதனால நமக்கு வருகிற நன்மைகளை வேதத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 145 சங்கீதம் 15 வசனமும் 16 வசனமும் நாம் சேர்த்து வாசிக்க போகிறோம். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சியையும் திருப்தியாக்குகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்க எல்லா ஜீவன்களுக்கும், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா ஜீவன்களுக்கும் கர்த்தரே போஷிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு நல்லா இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு அவர் போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால தான் இன்றைக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாம் சுகமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேவன் தம்முடைய ஜனங்களை அவர் மறவாமல் இருக்கிறபடியால் அவர்களை அவர் குறைவில்லாமல் சரியான வேளையில் சரியானதை கொடுத்து நம்மை அவர் போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. உங்களை போஷிக்கிற ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. நம்மை போஷிப்பதற்கு நம்முடைய தேவனை கர்த்தர் மறவாமல் இருக்கிறாராம். ஹல்லேலூயா. நம்மை மாத்திரமே இந்த உலகத்தில் எல்லா ஜீவன்களுக்கும் ஏற்ற வேளையில் ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க மறவாத ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாமே நம்முடைய குடும்பங்களை ஒரு வேளை போஷிக்க மறந்து போகலாம் இல்லையா? மறந்து போயிடும். ஐயோ, நான் கொடுக்கலையே, நான் மறந்துட்டேனே, நான் சாப்பாடு செய்யலையே, நான் வைக்கலையே. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒன்று. ஆனால் நம்மை மறவாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சரியான நேரத்தில் சரியாக திருப்தியாக நம்மை அவர் போஷிப்பதற்கு வழியை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 23 சங்கீதம் 1-2 வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேன். இந்த ஆடுகள் சொல்லுகிற ஒரு விதமாக தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். இந்த மேய்ப்பர் என்னுடைய தேவைகளை, அதாவது எனக்கு போஷிக்க வேண்டிய காரியங்களை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அவர் அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. ஏற்ற வேளை கரெக்டாக அவர் நடத்துகிறார். பாருங்க, இந்த வேளையில் பசி எடுக்கும், இந்த வேளை தண்ணி தேவை. அப்போ தேவனாய் கர்த்தர் பாருங்க தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர் மறவாமல் திருப்தியாய் போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்க வந்தபோது தேவனாய் கர்த்தர் அப்படிதான் போஷித்தாராம். என்றைக்கு தேவனாய் கர்த்தரை நம்பி இந்த இஸ்ரேல் ஜனங்க வனாந்தரத்தில் அடி எடுத்து வைத்தார்கள், தேவனாய் கர்த்தரை மாத்திரம் நம்பி வந்தாங்க. இனி அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, இன்னைக்கு அவங்களுக்கு வேலை இல்லை, இனி அவங்களுக்கு எதுவுமே இல்லை, அவங்க வாழ்வதற்கு உண்டான கூடாரம் கூட இல்லை. வனாந்தரத்தில் அடி எடுத்து வைத்தாங்க. ஆனால் கர்த்தரை நம்பி வந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணாராம்? அவர்களை குறைவில்லாமல் போஷித்தார். யாத்திராகம புஸ்தகம் 16 அதிகாரம் 13-14 நீங்கள் வேகமாக வாசிப்பீங்கன்னா, இந்த இடத்துல கர்த்தர் அவளுக்கு வேண்டியதை அவள் கொடுத்து போஷிக்கிறார். வாசிப்போம். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வானத்தின் மீதெங்கும் வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடிய தனையாய் தரையின் மேல் கிடந்தது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் பாருங்க என்ன தேவை என்பதை, என்ன கொடுக்கணும், என்ன விதமான உணவை கொடுக்கணும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கூட பாருங்க தெரியாமல் எதோ வாங்கி சாப்பிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுவோம்? அதை வியாதிகளை பலவீனத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? உலகத்தில் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இன்றைக்கி அப்படி ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் அவர் சரியாய் நாம் எதை சாப்பிட வேண்டும் என்பதை அவர் பாருங்க திருப்தியாய் சாப்பிடும்படி தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் போஷிக்கிறதுல மறவாத தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, தேவனை நம்பி இருக்கிற ஒருவரை கூட தேவனாய் கர்த்தர் மறவாமல்
போஷிக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் வந்த அனைவரையும், எத்தனை லட்சம் ஜனங்கள் என்பதை அங்கே வேதம் சொல்லாமல் போனாலும் அத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் கர்த்தர் மறவாமல் போஷிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாட்களில் கூட பாருங்களேன், ஒரு வசனத்தை வாசிக்கும் போது எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் குறித்து கொள்ளுங்க. 2 வசனம் மாத்திரம் வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து நம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை அவர் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அல்லேலூயா. இது தாங்க அவருடைய இருதயம். அல்லேலூயா. பாருங்க, யாருன்னா கேட்டாங்களா? பசி எடுக்குதுன்னு கேட்டாங்களா? யாருமே கேட்கல. ஆனால் இவருக்குள்ள ஒரு இருதயம் என்னன்னாக்கா, அவளை எப்படியாவது போஷிக்கணும். அல்லேலூயா. அவளை எப்படியாகிலும் போஷிக்க வேண்டும் என்று சொல்லி இருதயம் உடையவர்களாக இருக்கிறதுனால அவள் வரும்போதே இவருக்குள்ள ஒரு ஏவுதல் வருது. இவங்களுக்கு எங்கேருந்து நம்ம அப்பம் கொடுக்கணும், எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிலிப்புவை கூப்பிட்டு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே பாருங்க, 5 அப்பம் 2 மீன் ஒரு சிறுவன் கையிலேருந்து வாங்கி அதை பங்கிட்டு அங்கே கொடுக்குறாங்க. கொடுத்த போது வேதத்தில் சொல்லப்படுகிறது 11ஆம் வசனத்தில் எவ்வளோ ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கவனிங்க. 11. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் வார்த்தை, நமக்கு முக்கியமான வார்த்தை. வேண்டிய மட்டும் கொடுத்தாராம். வேணும் வேணும் யாரெல்லாம் கேட்குறாங்களோ கொடுத்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. வேண்டிய மட்டும் அப்படின்னா திருப்தியாக மட்டும் தேவனாய் கர்த்தர் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. குறைவாய் தேவனாய் கர்த்தர் ஒரு நாளும் அவர் போஷிக்கிற தேவனே அல்ல. தேவ ஜனத்தில் வந்தால் குறைவே கிடையாது. கர்த்தரை தெருளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது தான் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவ ஜனங்களாக இருக்கிற இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களை இன்றைக்கும் பாருங்களேன், கர்த்தர் போஷிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் கூட நினைக்கலாம், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எங்களை கவனிக்க போஷிக்க யாருமே இல்லையே அப்படின்னு கூட நீங்கள் அதை குறித்து நீங்கள் நினைக்கலாம். என்னை போஷிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வேளை எனக்கு கொடுத்து உதவி செய்ய, என்னை தாங்கி பிடிச்சு என்னை நடத்த யாருமே இல்லையே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் போஷிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம அதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. நம் தேவன் பாருங்கள், அவரை நம்பி இருக்கிற யாவரையும் கர்த்தர் போஷிக்கவும், அவர் தாங்கவும், அவர் ஏந்தி சுமக்கவும், உதவி செய்யவும் அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யார் மறந்தாலும் நம்முடைய தேவன் நம்மை ஒருபோதும் மறவாமல் போஷிக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த வாக்குத்தத்த ஆராதனை வந்திருக்கிற தேவ ஜனங்களாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் தேவனை கர்த்தர் மறவாமல் திருப்தியாய் அவர் போஷிப்பார். எப்படி போஷிப்பார் என்று சொன்னால், நான் சொல்லுவேன், பரத்திலிருந்து உங்களுக்கு போஷிக்கணும் வரும். அல்லேலூயா. உங்களுக்கு பரத்திலிருந்து உங்களுக்கு போஷாப்பு வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் என்று சொன்னால், எலியாவை அப்படி தான் போஷித்தார். அல்லேலூயா. எலியாவுக்கு தேவனாய் கர்த்தர் வானத்திலிருந்து கொடுத்தார், காகத்தின் மூலமாக கொடுத்தார். எப்படியெல்லாம் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் தேவனாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு குறைவில்லாமல் திருப்தியாய் போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்தில் தேவனாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் திருப்தியாய் அவர் போஷிப்பார். நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்துவை தான் நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 121ஆம் சங்கீதத்தில் 1-2 வேகமாக நாம் வாசித்து அடுத்த குறிப்புக்குள்ளே கடந்து போகலாம். வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்தா தான் உங்களுக்கு ஒத்தாசை வரும். நீங்க மனுஷன் நோக்கி பார்த்தா பிரச்சனை வரும். அல்லேலூயா. நான் மாத்திரம் பண்ணமா, நீ மாத்திரம் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் வந்துடும் இல்லையா? நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அளவில்லாமல் போஷிப்பார். அல்லேலூயா. குறைவில்லாமல் போஷிப்பார், திருப்தியாய் போஷிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த மாதம் முழுதுமாக கர்த்தர் திருப்தியாய் போஷிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை மறவாத தேவனாய் இருக்கிறபடியால்
நமக்கு தருகிற இரண்டாவது பிளஸ்ஸிங்கை வேகமாக வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 31-32 நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் நிதானமாய் நீங்கள் வீட்டில் நீங்கள் வாசித்து பாருங்கள். இதில் எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு வார்த்தையை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மீண்டுமாய் நம்ம கவனிக்க போகிறோம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வேண்டியவைகள் தேவைகளை அறிந்தவர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகளை மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாமல் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், என் தேவையில, என் இருதயத்தின் வேண்டிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் யாரும் நிறைவேற்றாமல் போகலாம். ஆனால் நம்முடைய தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் என்ன தேவைகள், என்ன வேண்டியவைகள் என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு வேண்டிய யாவையும் தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வழி உண்டாக்குகிறார், அவர் வழி செய்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வேண்டியவைகள் எல்லாம் கர்த்தர் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14-15 வேகமாக நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 14-15 நம்ம வாசிக்கலாம். நீ உன் தானியத்தையும், கவனிக்கணும், நீ உன் தானியத்தையும், உன் திராட்சை ரசத்தையும், இரண்டாவது திராட்சை ரசத்தையும், உன் எண்ணெயையும், மூன்றாவது எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. போதும். இந்த ஒரு வார்த்தை சொல்லுது, இந்த ஒரு வசனம். பிறகு அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். இந்த ஒரு வசனத்துல உங்களுக்கு என்னெல்லாம் தேவை என்பதை அங்கே கொடுக்குற அந்த நாட்களில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன தேவை இருந்ததாம்? தானியம் தேவையாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. ரெண்டாவது திராட்சை ரசம் தேவையாக இருந்தது. மூன்றாவது எண்ணெய் தேவையாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ தேவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டியவைகள் என்பதை அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுகிறது, இது குடும்பத்துக்குள்ள. அடுத்து வெளியில வாசிப்போம். மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். போதும். அல்லேலூயா. வெளியில கூட உனக்கு வேண்டியவைகளை நான் கொடுப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம வீட்டுக்கு தேவையானதும் நம்ம வெளியே போய் சம்பாதிக்க வேண்டியதையும் தேவனாய் கர்த்தர் நமக்கு தருகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேண்டியவைகள் என்பதை நம்ம கூட மறந்துடும். சில வேளை இதை மறந்துட்டோம், அதை மறந்துட்டோம் சொல்லி நம்ம அதை நினைப்பது உண்டு. கர்த்தர் மறவாமல் நம்முடைய வேண்டியவைகள், நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு வேண்டியவைகள், தேவைகளை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அவர் நமக்கு சந்திக்கும்படி அவர் செய்கிறார். நம்முடைய குடும்பத்துக்கு வேண்டிய சகலத்தையும் அவர் தருகிறார். நம்முடைய கைகளின் பிரியாசத்தின் அவைகளுக்கு வேண்டிய பொருளாதாரத்தின் நன்மைகளை தேவனாய் கர்த்தர் ஏற்றவல்ல கொடுக்கும்படிக்கு அவர் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, அவர் மாறாதவராக இருக்கிறதுனால, நம்மை மறவாதவராக இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறாராம்? நமக்கு வேண்டியவைகளை அவர் அறிந்து அதை கருத்தாய் நமக்கு அவர் தருகிற தேவன். அல்லேலூயா. என்ன வேணும் என்பதை அவர் அறிஞ்சிருக்கிறார். அதை தான் தேவனாய் கர்த்தர் நமக்கு குறைவில்லாமல் தருவார். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வேகமாக வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14-17. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும், கவனிக்கணும், அவர் நன்மை செய்தார், வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். அல்லேலூயா. அவர் சாட்சியாய் இருந்தார். அப்படியானால் இங்கே வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு என்ன வேண்டியவைகளை கொடுத்து சந்தோஷமும் வேணும், நமக்கு ஆகாரமும் வேணும், நமக்கு வேண்டிய அந்த காலமும் வேண்டும். நம்ம வாசித்தோம், தேவனை கர்த்தர் சகல நன்மையும் அவர் அந்தந்த காலத்தில் நமக்கு வேண்டியவைகள் என்பதை அறிந்திருக்கிறதுனால அவர் நமக்கு மறவாமல் அதை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. வேதத்தில் இன்னொரு வசனத்தை கூட வேகமாக வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க. 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் அடிக்கடி வாசிக்கும் போது இதில் ஒரு மறைந்திருக்கிற ஒரு சத்தியம் என்னன்னாக்கா, விதைக்கிறவனுக்கு விதையையும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. பாருங்க, ஒருத்தனுக்கு லேண்ட் இருக்குதுனாக்கா அவன் விதைக்கணும். அவன் மனசில் ஒரு ஏக்கம் இருக்கும், இதை போய் நான் விதைச்சா எனக்கு அறுவடை வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னும் இல்லை, கையில் மூலதனம் இல்லை. மூலதனம்னாக்கா அது விதைக்க வேண்டிய விதை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறான், அதை விதைக்க வேண்டிய விதையை முதல்ல தருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவனால் ஒன்றும் முடியாது. ஆனால் அவரே அந்த விதையை கொடுத்து, மூலதனமான விதையை கொடுத்து அதை போய் விதைக்கும்படி செய்கிறார். அவன் போய் விதைக்கிறான், உழைக்கிறான். உழைச்ச பிறகு இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லுது, அதை கையில் பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. 3வது, அந்த விதையை அவர் என்ன பண்ணாராம், அவர் பெருக செய்கிறார். ஹல்லேலூயா. 4வது, அதை நம்ம என்ன விதைச்சோமோ அது நீதியின் பலனை வர்த்திக்க செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 விதமான ஆசீர்வாதம் உண்டு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் விதை இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் மூலதனம், நமக்கு சரீரத்தில் சுகம், பலன், ஆரோக்கியத்தை தேவனாய் கர்த்தர் கொடுத்து அவர் என்ன பண்ணுறாராம், சம்பாதிக்கும்படி ஓட செய்கிறார். ஹல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் பாருங்க, இன்றைக்கு எத்தனையோ பேர் வேலைக்கு போகிறோம், நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம நினச்சிக்கிறோம். நமக்கு மூலதனமே நம்முடைய சரீரம் தான். நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியம், ஜீவனை கர்த்தர் மூலதனமாக நமக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. கொடுத்து நம்மை ஓடி வேலை செய்யும்படி செய்கிறார். இந்த வேலை செய்ததை உங்கள் கைகளினால் வாங்கும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அதை சுதந்திரிக்கும்படி செய்கிறார். அது மாத்திரமல்ல, அதை பெருக செய்கிறார். அது மாத்திரமல்ல, அதுக்குண்டான உங்களுக்குண்டான உழைப்பை தேவனாய் கர்த்தர் அந்த பலனை அவர் வர்த்திக்க செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியாய் அதை நமக்கு வர்த்திக்க செய்கிறார். எப்போ வரணுமோ அதை நமக்கு அவர் நீதியாய் வர்த்திக்க செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ தேவனாய் கர்த்தர் நமக்கு சரீரத்துக்கு உண்டான பலத்தையும் ஆரோக்கியத்தையும் மூலதனமாக கொடுக்கிறார். ஓடும்படிக்கு, வேலை செய்யும்படிக்கு உதவி செய்கிறார். அந்த வேலை செய்ததை வாங்கும்படி செய்கிறார். நமக்கு அதை பெருக செய்கிறார். நமக்கு உண்டான நீதியின் பலனை சரியாய் நம்முடைய வாழ்க்கையில் வர்த்திக்கும்படி அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் நாம் அல்ல, கர்த்தரே நமக்கு அவர் மறவாத தேவனாக இருக்கிறபடியால் அவர் நமக்கு வேண்டியவைகளை அவர் நிறைவேற்றி தருகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கி இல்லாத பொருட்களை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், கவலைப்படுவோம் இல்லையா. இல்லாதவைகளை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், கவலைப்படுவோம். வீட்டில் பொருளாதார பொருள் இல்லைனாக்கா அதை குறித்து நம்ம கவலைப்படுவது உண்டு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்களேன், பணம் இல்லை, தேவைக்கு உண்டான பணம் எல்லாம் கவலைப்படுவோம். இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை பார்த்து கவலைப்படுவோம். சில பேர் கணவரை பார்த்து, கணவருடைய சூழ்நிலை பார்த்து கவலைப்படுவோம். சில பேர் மனைவியுடைய நிலைமை பார்த்து கவலைப்படுவாங்க. பிள்ளைகளுடைய நிலைமைகளை பார்த்து சிலர் கவலைப்படுவது உண்டு இல்லையா. இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களுடைய வர வேண்டிய நீதி குறித்து சில பேர் கவலைப்படுவாங்க. இதெல்லாம் யார் எனக்கு செய்து தருவா அப்படின்னு சொல்லி சில பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறதான சம்பவங்கள், இப்படி போராட்டமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அவருடைய வாழ்க்கையை குறித்து சிலர் கவலைப்படுவது உண்டு. அப்போ தேவனாய் கர்த்தர் பாருங்க, இன்றைக்கு நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறாரு, உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு வேண்டியவைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வேளை உங்கள் குடும்பத்தில் திருமணமாகாமல் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் வேண்டியவைகள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உதாரணமாக சொல்கிறேன். ஹல்லேலூயா. சிலருடைய குடும்பத்தில் கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருக்கலாம். இது உங்களுக்கு வேண்டியவைகள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், வேலையே இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு வேலை வேண்டியவைகள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு பொருளாதார நன்மைகள் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படலாம். அது உங்களுக்கு வேண்டியவைகள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி சகலமும் அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டியவைகள் என்பதை அவர் அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், நம்முடைய தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு வேண்டியவைகளை சகலத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு மறவாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மறக்கவே மாட்டார். உங்களுக்கு என்ன வேண்டியவைகள் என்பதை அவர் அந்தந்த காலங்களில் அந்தந்த நேரத்தில் அவர் கொடுத்து என்ன பண்ணுவாராம், உங்களை அவர் வழி நடத்துவார். இந்த பிப்ரவரி மாதத்தில் தேவனாய் கர்த்தர் அவர் நம்மை மறவாத தேவனாய் இருக்கிறபடியால் நமக்கு வேண்டிய யாவையும் சகலத்தையும் நிறைவாய் அவர் கொடுத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? உங்களுக்கு வேண்டியவைகளை அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு வேண்டியவைகளை அவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார்.
நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? உண்மையும் உத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. இது இருந்தால் போதும், உங்களுடைய வேண்டியவைகள்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு நிச்சயமாய் அவர் தருவார். மூன்றாவது பிளஸ்ஸிங்கை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நம்மை மறவாத தேவனாக இருக்கிறபடியால் அவர் தருகிற மூன்றாவது ஆசீர்வாதம் கொள்ளுங்கள். 147:13 அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இங்க ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறத கவனித்தோம் இல்லையா? அவர் என்ன செய்யறாரா? உங்கள் வாசல்களின் தாழ்பால்கள் என்ன பண்றாரா? பலப்படுத்துகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் வாசல்களின் தாழ்பால்கள் நீங்க பலப்படுத்த மறந்து போனாலும் அவர் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. மறவாமல் அதை என்ன பண்றாராம்? லாக் பண்ணி வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாதுகாப்பிற்கு உலகம் பல காரியங்களை தேடி ஓடிட்டே இருக்குது இல்லையா? பல காரியங்களை நம்ம பேச முடியும், நேரமே இல்லை. பாருங்க, வாழ்வாதாரத்துக்காக என்ன பண்ணுவோம்? இன்சூரன்ஸ் போட்டு நிறைய போட்டு எப்படியாவது பாதுகாத்துக்கணும் அப்படின்னு இப்போ நினைப்பாங்க இல்லையா? சில பேர் மனிதர்களை வைத்து பாதுகாத்து கொள்வாங்க. சில பேர் அநேக உணவுகள் மூலமாக தன்னை பாதுகாத்து கொள்ள விரும்புவார்கள் இல்லையா? ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவரே மறவாமல் பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. தம்முடைய ஜனங்களுக்கு மாத்திரம் அவர் என்ன பண்ணுறாராம்? தாழ்பால்களை அவரே பலப்படுத்தி அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசிப்பீன்னு சொன்னால் யோபின் புஸ்தகம் 1:10 சொல்லுகிறது. இதை யார் அறிந்திருக்கிறானாக்கா? ஒருவேளை யோபு அறியாமல் இருக்கலாம், ஆனால் பிசாசு அறிந்திருக்கிறான்றதை வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அல்லேலூயா. பாருங்க, பிசாசு அவன் என்ன பண்ண? சுற்றி வருகிறான். எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி வருகிறான். ஆனா ஒரு வீடு மாத்திரம் லாக்கில் இருக்குது, அவனால போகவே முடியல. பார்க்கறான், இந்த வீடு மாத்திரம் போக முடியலையே அப்படின்னு பார்க்கறான். தேவன் பாருங்க, அவர் ஞானத்துல ஐஸ்வர்யம் உள்ள தேவனா இருக்கிறபடியால் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் உள்ள நுழைந்து அவைகளை சீர்குலையாதபடிக்கு என்ன செய்கிறாராம்? தேவ ஜனங்களுடைய குடும்பங்களை அவர் என்ன செய்கிறாராம் பாருங்க, அவர் வேலி அடைத்து அவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு தெரியும், தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் அவன் உள்ளே புகுந்து கிரியை செய்யாதபடிக்கு அவரே தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர் வேலி அடைத்துக்கிறதை யோபு ஒரு வேளை பார்க்காம இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பிசாசுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறான்னு சொல்லி. அப்போ இன்றைக்கும் நம்ம அறியாமல் இருக்கலாம், நம்முடைய குடும்பங்களை நம்ம வேலி அடைக்க மறந்து போயிருக்கலாம் இல்லையா? பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகலாம், எங்கெங்கேயோ போகிறாங்க. ஆனால் நம்ம வேலி அடைக்க முடியுமா? நிச்சயமாகவே கர்த்தர் தான் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில், நீங்கள் தனியாக இருந்தாலும் நீங்கள் குடும்பமாக இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் மறவாமல் வேலி அடைத்து அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார், பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நீங்கள் கேட்கலாம், குடும்பத்தை வேலி அடைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா? யோபின் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தான், வீட்டை வேலி அடைக்கிறார். அப்போ ஒவ்வொரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் நம்ம போகிறோம். எப்படி வண்டியில் போகிறோம், எதுக்கோ நம்ம போயிடும். எப்படி தேவனாய் கர்த்தர் நம்மை வேலி அடைப்பார் என்று சொன்னால், நிச்சயமாகவே நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் கர்த்தர் உங்களையும் தேவனை கர்த்தர் வேலி அடைப்பார். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 6:17 எலிசாவை சுற்றிலுமாய் அக்கினி ரதம் இருந்தது. அல்லேலூயா. சிங்கிள் மனுஷன்தான், ஒரே மனுஷன்தான். அவனுக்கும் கர்த்தர் என்ன பண்ணார்? அங்கே வேலி அடைத்து பாதுகாத்து அவர் இருக்கிறார் என்பதை வேதாகமத்தின் மூலமாக நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் தனியாக இருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் குடும்பமாக இருந்தாலும் பயப்படாதீங்க. உங்களை மறவாத தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவர் வேலி அடைத்து அவர் பாதுகாக்கிறதுல அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை மறவாதவர் ஆகையால் பாருங்க, நம்ம தனியாக காணப்பட்டாலும் நீங்கள் குடும்பமாய் காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மை வேலி அடைத்து அவர் பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம்? அல்லேலூயா. அதனால் நம்ம எதை குறித்தும் பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை. கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர் நம்மை மறவாத தேவனாக இருக்கிறபடியால் நம்மை வேலி அடைத்து பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்யணும்னாக்கா, கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் கர்த்தர் நம்மையும் வேலெடுத்து பாதுகாப்பார். கடைசியாக ஒன்றை வேகமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்தில் நமக்கு தருகிறதான 4வது ஆசீர்வாதம் எபிரேயர் புஸ்தகம் 6
18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் நான் நிதானமாக வாசிக்கிறேன். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றி கொள்ளும்படிக்கு, நல்லா கவனிக்கணும், தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழியில் நாம் நம்பிக்கையாய் நம்ம அவரை நம்பி ஓடி வருகிற நம்முடைய வாழ்க்கையில் அவரை தான் அடைக்கலமாக ஓடி வந்திருக்கணும். தேவன் தான் என் வாழ்க்கையில் அடைக்கலமாக வந்திருக்கிற நமக்கு இரண்டு மாறாத என்ன செய்கிறாராம், விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு, இருதயத்தில் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு அவர் என்ன செய்கிறாராம் பாருங்கள், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். ஹல்லேலூயா. இரண்டு மாறாத விசேஷங்களை தேவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கொடுத்து அவர் வழி நடத்துகிற தேவன். அப்படினால் இரண்டு மாறாத விசேஷங்கள் என்றால் என்ன அப்படின்னாக்கா, கவனிக்கணும், தேவ ஜனங்களை மாத்திரம் தேவனை கர்த்தர் அவர் தருகிறார். ஒன்று உடன்படிக்கை, இரண்டாவது வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. ஒன்று உடன்படிக்கை, இரண்டாவது வாக்குத்தத்தை கொடுத்து நிறைந்த ஆறுதல் அடையும்படிக்கு, நீங்கள் சந்தோஷத்தினால் நிரம்பி வழியும்படிக்கு கர்த்தர் என்ன பண்ணாராம், அவர் வழி நடத்துகிற தேவன். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை கர்த்தர் உங்களுக்கு வேண்டியவைகளை மாத்திரமல்ல, தேவனை கர்த்தர் அவர் நம்மை மறவாத தேவனாக இருக்கப்பட நம்மோடு கூட உடன்படிக்கை அவர் செய்து வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்து உங்களுடைய இருதயம் ஆறுதலினால் நிறைந்து, உங்களுடைய குடும்பம் சந்தோஷத்தினால் நிறைந்து மகிழ்ச்சியாய் தேவனை கர்த்தர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பாருங்கள், தேவனை கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறாரு, வாக்கு தத்தமும் செய்கிறாரு. ஈசாவுக்கு பாருங்கள், தேவனை கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிற தேவன், வாக்கு தத்தங்களை கொடுத்து நடத்தினார். யாக்கோபின் வாழ்க்கையில் இப்படி அநேகருடைய வாழ்க்கையில் உடன்படிக்கையும் செய்கிறாரு, வாக்கு தத்தங்களையும் கொடுத்து தேவனை கர்த்தர் என்ன பண்ணுறாராம், அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் தேவனை கர்த்தர் வழிநடத்தினாருங்க. இன்றைக்கும் தேவ ஜனங்களை வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட தேவன் நமக்கு உடன்படிக்கும் தேவன். அல்லேலூயா. தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை சொல்லி அதை நிறைவேற்றுகிற தேவன். ரெண்டு மாறாத விசேஷங்கள், அது மாறவே மாறாது இல்லையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், அவர் வாக்கு தத்தம் பண்ணின உடன்படிக்கையெல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு விலகவே விலகாது. அல்லேலூயா. அது மாறாது. ஆகையினால இவைகளை கொடுத்து தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவனை கர்த்தர் என்ன செய்கிறாராம், உங்களுடைய இருதயத்தை ஆறுதலினாலும் உங்களுடைய குடும்பத்தை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் தேவனை கர்த்தர் நிரப்பி நடத்துகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் உடன்படிக்கையும் வாக்கு தத்தங்களையும் அவர் நிறைவேற்றி உங்கள் இருதயத்தில் மிகுந்த ஆறுதலையும் உங்கள் குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அவர் உண்டாக்கும்படி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு 4 விதமான பிளஸ்ஸிங்கை தேவனாய் கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்தில் நமக்கு கொடுத்துருக்க. எல்லாம் எழுந்து நின்று தேவனாய் கர்த்தருக்கு நன்றியுள்ள இதயத்தோடு கூட தேவனாய் கர்த்தரை நாம் துதிக்கலாமா? கர்த்தர் நமக்கு இந்த 4 விதமான பிளஸ்ஸிங்கை அவர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, தேவன் எவ்வளோ நல்ல தேவனாய் இருக்கிறார். தேவனாய் கர்த்தர் நம்ம எப்போதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியாக இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு அவர் உடன்படிக்கையும் வாக்குத்தத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் கூட இந்த 2025ஆம் ஆண்டு நாம் பிப்ரவரி மாதத்தில் அடி எடுத்து வைத்திருக்கலாம். கர்த்தர் அவர்